உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு, கன்னி ராசி உங்களுடைய லைஃப்பில் இந்த புத்தாண்டு முதல் தான் கவலைகளை மறக்கக்கூடிய ராசியில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் நீங்கள் தான் வரீங்க. பெஸ்ட்டாக வரீங்க தலைவரை, உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த புத்தாண்டு மாதத்தில் சித்திரை மாதம் முதல் சிரமப்பட்டு வந்த சிம்ம ராசிக்காரங்க எப்படி ரிலாக்ஸ் ஆகிறாங்களோ, அது மாதிரி கவலைப்பட்டுட்டு வந்த நீங்களும் ரிலாக்ஸாக வரப்போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் உண்டு. கிட்டத்தட்ட பல முயற்சிகள் எடுத்து பார்த்தீங்க. இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், நாளை பொழுது நல்லதாகவே இருக்கும்னு நீங்களும் எவ்வளவோ விட்டு கொடுத்து கடைசியில் ஒன்றுமே சரியாகாமல் உங்களுக்குள்ளேயே மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்திருக்கும். பொதுவாகவே நம்ம சனிப்பயிற்சி வீடியோ சொல்லியிருப்பேன். கன்னிராசிக்காரங்களை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் வந்து உள்ளே விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக பேசிட்டு வாங்க. ஒரு கண்ணாடியை பார்த்து உனக்குள்ளே உள்ள வலி, உங்களுக்குள்ளே உள்ள வேதனை, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறத கண்ணாடியை பார்த்து முன்னாடி பேசி பாருங்க. அதுக்கப்புறம் கூப்பிடுங்க. கதவை போட்டிட்டு வந்தால் டமீர் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே என்னடா பார்த்தா கண்ணாடி வெடித்து சிதறி இருக்கும். கண்ணாடிக்கே எப்பட்றா இவ்வளோ பிரச்சனை தாங்கிட்டு நீ வெளியே சுற்றுற, எப்படிம்மா உன்னால் மட்டும் முடியுது அப்படின்னு கண்ணாடியாலேயே பொறுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மன வலி, மன வேதனை, மன கஷ்டம் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியே பார்க்குற அத்தனை என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா நீ ராஜா, உனக்கு என்னப்பா நீ ராணி, கன்னி ராசியில் பிறந்திருக்க, கவலையே பட தேவையில்ல, ஜம்முன்னு வாழ்வ, உன்னை பார்த்தாலே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள நினைப்பீங்க, ஒரு நாள் என் ராசியில் வந்து இருந்து பாடுறா, அப்போ உனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய முதல்வன் படத்தில் நம்ம அர்ஜுன் சார்கிட்ட நம்ம ரகுவரன் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன வேதனை இருந்திருக்கும். இது எல்லாமே நடந்தது உண்மை என்றால் உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களும் இனிமேல் நன்மையாக இருக்கும் என்பதை கிரகங்கள் ரீதியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் எடுத்து சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3-5 வருட காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவ பாடங்கள். அப்போ இது எப்படி மாறுங்கிறதுக்கு தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானையும் பார்க்கார். அப்போ சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள், சனி பகவான் மூலமாக ஏற்பட்ட உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் எல்லாமே ஒரு சரியான தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகுது. உங்களை விட வயது குறைந்தவர்கள் கூட உங்களை எப்படி படுத்தினாங்களோ, எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களோ அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்க போகுது. பொதுவாகவே ஒரு விஷயம் நாம் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருப்போம், திரும்பியும் சொல்கிறேன். இது எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அதுக்குரிய தகுதியானவங்க தான் நீங்கள். ஒரு விஷயம், ஒரு ஆராய்ச்சினாலும் சரி, ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புனாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் ஒரு புதுமையான விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு புதிய
விதிமுறைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புதிய கண்டுபிடிப்புன்னு ஒரு லெட்டர் போடுறாங்கன்னா, அந்த விஷயத்தில் புதிய கண்டுபிடிப்பு விஷயங்களில் முதன்மையான நபர்களாக யார் இருப்பான்னா, நம்முடைய கன்னி ராசிக்காரங்க நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் இல்லாத இடம் புதிய கண்டுபிடிப்பு வராது, புதிய வித்தியாசமான ஆப் எதுவுமே வராது. எல்லாமே புதுமையான விஷயங்களில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நீங்கள், இனிமேல் உங்களுடைய ஸ்கில் இன்னும் கொஞ்சம் உயரக்கூடிய தன்மை, உங்களுடைய தகுதியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொண்டு சிறப்பான நபர் என்று பெயர் வாங்கக்கூடிய யோகமான சூழ்நிலைகள் இனிமேல் தான் நடக்கும். உங்களை வீண் பழி, வீண் வம்பு, வீண் பிரச்சனையில் சிக்கி மாட்டிவிட்ட நபர்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றம் உண்டு. பெரிய முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான ஒன்று. அதே போல் கன்னி ராசி அன்பர்கள் காதலில் நிறைய சிக்கி தவிச்சிட்டிங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு முதல் காதல் எப்பயுமே ஒரு சில அன்பர்களுக்கு தோல்வியை கொடுக்கும். ஆனால் அது பெரிய அனுபவ பாடத்தையும் கொடுத்துருக்கும். யார் யாரெல்லாம் முதல் காதலில் நான் ரொம்ப அனுபவ பாடம் கற்றுக்கிட்டேன், என்னை ரொம்ப நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, இவங்க தான் என் உலகம் சொல்லி என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய என்ன சொல்லணும்னா மனநிலை எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட அர்ப்பணித்தேன். ஆனால் என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. முதல் காதலில் நான் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தேன், அதனாலே என்னை நான் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. முதல் காதலில் வெற்றின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது 10 பேராக இருப்பீங்க. முதல் காதலினால் என்னுடைய வாழ்க்கை தோல்வின்னு சொல்லி கொடுக்குறா இருந்தால் அது குறைஞ்சது 90 பேர் இருப்பீங்க. இந்த வெற்றின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 5ஆம் இடத்தில் லக்னத்தில் சுப கிரகம் இருக்கும் என்பது உண்மை. அப்படி இல்லாத நபர்கள் யாருமே வெற்றின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் முதல் காதலில் அடி மேலே அடி வாங்கி லைஃப்பில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய கன்னி ராசிக்கு இந்த புத்தாண்டு முதல் மன நிம்மதியும் மன தெளிவும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி உண்டு. இப்போ உறுதியாக பார்த்திங்கன்னா குரு பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறனால ஆனி மாதத்துக்கு மேலே கன்னி ராசியில் யார் யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ உறுதியாக இப்போ கல்யாணம் முடியக்கூடிய யோகம் உண்டு. இனிமே ஆனி மாதத்திலேருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை தேட ஆரம்பிங்க. முழு சிந்தனையும் கண்டிப்பாக கல்யாணம் முடிக்கணும்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஆவணி மாதத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் பக்கத்திலே கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு ஆயுத்தம் கிரகங்கள் வலிமையை கொடுக்குது. ஸோ இருந்தாலும் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது போவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு போவான். ஸோ இந்த 2 நிழல் கிரகங்களும் இந்த புத்தாண்டில் உங்களை எந்த விஷயங்களை கவனமாக இருக்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வண்டி வாகனங்கள் நைட் நேரத்தில் ஓட்டுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். புரியுதா? வண்டி வாகனங்கள் நைட் நேரத்தில் ஓட்டும் போது அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் டாக்ஸி வச்சுருக்கோம், நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம், அப்போ வேறு வழியில் வண்டி ஓட்டி தான் ஆகணும்னா நைட்டு வண்டி ஓட்டுறதா பகலில் நல்லா தூங்கி கவனமாக வண்டி ஓட்டணுங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், ராகு 6ல் உட்காந்துருக்கனால மேக்சிமம் கன்னி ராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது. இந்த காலகட்டம் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா பெருத்த கடனில் மாட்டிக்கிடுவீங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்கு கடனுக்கும் ஆகவே ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு லாக் உண்டு. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். நீங்கள் இந்த கடன் நோய் இந்த 2லையும் மாட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி யோகக்காரங்க யாருமே கிடையாது. ஸோ அப்போ புதியதாக கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதை தயவுசெய்து செய்திடாங்க. நீங்கள் எங்கே லாக் ஆகுவீங்கன்னா அந்த நண்பருக்காக என்னுடைய திக் ஃப்ரெண்ட்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எவனுக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுத்தீங்களோ அவன் தான் உங்களை க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உறுதியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னி ராசி கவலைகளை மறந்து கஷ்டங்களை விரட்டி அடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.